ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ டைம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மில் ஏற்படுற, அதாவது ஃபில் பண்ணுறதுல ஏற்படுற குழப்பங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போனா இது மாதிரியான வீடியோ போடுறனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் உடனே அந்த வீடியோவும் பார்ப்பீங்க. இதுதான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், இந்திய தேர்தல் ஆணையம் மூலிமா நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவம். இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த வாக்காளருடைய ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்கும். நம்ம இதை ஹைட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அவங்களுடைய வரிசை எண், பாகம் எண், அப்புறம் வந்து வாக்காளரின் பெயர் மற்றும் முகவரி, இதெல்லாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஓட்டர் ஐடி, அதாவது கரண்ட் ஓட்டர் ஐடியை பேஸ் பண்ணி இந்த டீட்டெயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். இந்த ஃபார்ம் யார் தருவார்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர். உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மை வந்து இஷ்யூ பண்ணுவார். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு பேர்லேயும் ஒரு ஃபார்ம் இருக்கும். 2 ஃபார்ம் தருவாங்க. இதே மாதிரி 2 ஃபார்ம், எம்டி ஃபார்ம் தருவாங்க. இது ஃபில் ஆகிருக்கு, எம்டி ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை வந்து 2த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்று உங்ககிட்ட வச்சுக்கணும், இன்னொன்று வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும். இங்கே பார்த்தீங்கன்னா, தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கரண்ட்டாக நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ, ரீசெண்டாக எடுத்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே வந்து கம்மு போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஒரு டெமோவுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிற அந்த வாக்காளரின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ் அப்படின்னு இருக்குது. இப்போ அவங்களுடைய பிறந்த தேதி, அதாவது ஆதார், ஓட்டர் கார்டில் இருக்கிற அந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஆதார் எண், இது வந்து ஆப்ஷனல் தான். ஃபில் பண்ணலாம், ஃபில் பண்ணாமலும் இருக்கலாம். ஃபில் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அந்த 12 டிஜிட் நம்பரை எழுதிடுவீங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, அப்புறம் இந்த மும்தாஜ் அப்படின்றவங்களுடைய வாக்காளர் இவங்க தானே, இவங்களுடைய தந்தையின் பெயர் ஆர் பாதுகாவலரின் பெயர், அதாவது கார்டியன். இவங்க தந்தையின் பெயர் இப்ராஹிம் அப்படின்னு நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு தந்தையுடைய ஓட்டர் ஐடி, அதாவது தந்தையுடைய ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதிட்டோம். அப்புறம் தாயாரின், அதாவது இவங்களுடைய தாயார், இந்த வாக்காளருடைய தாயாரின் பெயர் சாரா அப்படின்னு எழுதிட்டோம். அப்புறம் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுவரையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் துணைவரின் பெயர், இவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை இங்கே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதுவே நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் இது நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்புறம் துணைவரின் இங்கே யார் பேர் போட்டிங்களோ, இப்போ மஸ்தான் பாபு அப்படின்ற பேர் நான் இங்கே போட்டிருக்கேன்னா, அவருடைய ஓட்டர் ஐடி, கரண்ட் ஓட்டர் ஐடி, ரீசெண்டாக இருக்க ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ இங்கே கொடுக்க விவரங்கள் எல்லாமே கரண்ட் ரீசெண்டாக இருக்கிற விவரங்கள் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுவே அவங்களுக்கு அன்மேரிடு அப்படின்னு டேவர்ஸ் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட். அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இப்போது வந்து 2 பாக்ஸ் இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடு, இதை லெஃப்ட்னு சொல்லுவோம். இது வந்து ரைட் சைடு பாக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வாக்காளருக்கு, ஓட்டருக்கு என்ன ஏஜ்னு பார்க்கணும். 1965, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 கிட்ட இருக்கும் வயசு. ஸோ அப்போ அவங்களுடைய நேம் வந்து 2002, 2005 எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் தான் அவங்களுக்கு ஃபில் பண்ணணும். இப்போது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இந்த வாக்காளருடைய பேர் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணணும். அதுவே இல்லை அப்படின்னாக்கா ரைட்டு சைடில் ஃபில் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு சைடு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ இவங்க பேர் இருக்கும் இல்லையா, அது 2002 இவங்க பேர் இருக்கும். அதனால் நம்ம லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணியிருக்கோம். வாக்காளர் பேர் போட்டோமா, மும்தாஜ் எங்கேருந்து எடுத்தோம், ஸோ இங்கே இருக்குது, அவங்க பேர் இருக்குது. ஸோ வாக்காளர் பேர் ஃபில் பண்ணியாச்சு. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே டிஎன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்னென்னா இவங்க வந்து வேறு நேம், வேறு நம்பர் இருக்குதுன்னு நினைக்க வேணாம். இது வந்து பழைய, அதாவது 2002, 2005 அவங்க ஓட்டர் ஐடி, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த ஓட்டர் ஐடி. அந்த ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க உறவினர் பேரில் இப்ராஹிம், அதாவது அவங்க ஃபாதர் நேமை நான் எடுத்துக்கினேன். உறவு முறைன்னு பார்த்தா
மும்தாஜுக்கு இப்ராஹிம் வந்து ஃபாதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். மாவட்டம் சென்னை, மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பத்தி. ஸோ அந்த மாரி நம்ம சர்ச் பண்ணி எழுதி எடுத்துக்கிட்டோம். சப்போஸ் இது உங்களுக்கு சில பேருக்கு தெரியலன்னா பிளாங்க்கா விட்டுட்டு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ட்ட நீங்க கேட்கலாம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி தருவார். ஃபில் பண்ணி தந்ததுக்கப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. சிக்னேச்சர் போட்டது பிறகு வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம். அவர் வந்து சைன் போட்டுருவார் வெரிஃபை பண்ணி. ஸோ இதுதான் பார்ட் 1. அதாவது உங்களுடைய நேமு 2002, 2005ல இருந்துன்னா, இந்த மெத்தட்ல வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். இது வந்து மெத்தட் 1. அடுத்து மெத்தட் 2வ காட்டுறோம். மெத்தட பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சேனல இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மெத்தட் 2. அதாவது உங்களுடைய நேம வந்து 2002, 2005 எஸ்ஐஆர் லிஸ்ட்ல இல்லைன்னா எப்படி ஃபில் பண்ணணும்? நான் இது ஒரு டெமோக்காக தான் எடுத்திருக்கேன். இன்னும் முன்னாடி அதே ஃபோட்டோ, அதே ஆளுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இது உங்க புரிதலுக்காக நான் அத எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாரி நான் என்ன பண்ணேன், டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாத்திட்டேன். ஸோ இப்போ இவங்களுக்கு 2000ல பொறந்தா இப்போ 25 ஏஜ் இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து இவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து 2002லயும் 2005லும் இருந்திருக்க வாய்ப்புகள் இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க டேட் ஆஃப் பர்த் முன்னாடி எப்படி அப்புறம் ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய தந்தை பெயர், அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர், தாயார் பெயர், தாயாருடைய ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் அவர்களுடைய துணைவரின் பெயர், அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஃபில் பண்ணிட்டோம். வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு சேமா தான் இருக்கும். அந்த ஃபார்முக்கும், இந்த ஃபார்முக்கும். இதுல என்ன டிஃபரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நேம் வந்து 2002, 2005 லிஸ்ட்ல இல்ல. அதனால நம்ம வந்து லெஃப்ட் சைட ஃபில் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடுல ஃபில் பண்ணல. இப்ப லெஃப்ட் சைடு ஃபில் பண்ண மாட்டோம். அதெல்லாம் என்ன பண்ணணும், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயரை மட்டும் போட்டா போதும். இதுல இவங்களுக்கு வந்து உறவினரா நம்ம அவருடைய தந்தையை எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்ராஹிம், அதாவது இந்த வாக்காளர் மும்தாஜுடைய ஃபாதர் இப்ராஹிம் அப்படின்னு போட்டோம். அப்புறம் அந்த இப்ராஹிமுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண். ஸோ அதை நம்ம எடுத்து போட்டோம். 2005ல 2002ல அவருக்கு என்ன ஓட்டர் ஐடி இருந்துச்சோ அதை தான் போடணும். அப்புறம் வந்து இவருடைய ஃபாதர், இப்ராஹிமுடைய ஃபாதர் வந்து முகமது அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்புறம் அவர் உறவுமுறை ஃபாதர்னு எழுதிட்டோம். மாவட்டம் சென்னை, மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி வந்து 1000 லைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இது இந்த எண்ணு, வரிசை எண், பாகம் எண்ணெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு. முன்னாடி தெரியலனா முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி அதே மாதிரி இங்கே இங்கே நம்மளுடைய சைனை போடுவோம். அது கீழே அந்த ஆஃபீஸர் சைனை போட்டு சப்மிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம தற்போதைய புகைப்படம், அதாவது கரண்ட்டாக இருக்கிற அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஓட்டிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம 2002, 2005ல் நம்மளோட பேர் இல்லைன்னா இப்படி ஃபில் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாக்ஸு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாக்ஸ்லையும் நீங்கள் 2002, 2005ல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு 2002ல் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், பழைய ஓட்டர் ஐடி. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். அதில் என்ன பேர் இருக்கோ அப்படின்றத கொடுக்கணும். அப்புறம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணும்போது உறவினர் பெயரில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அந்த குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உறவினர் பேரில் யார் பேர் கொடுக்கலாம்? கணவர் பேர் கொடுக்கலாமா? இல்லை மனைவி பேர் கொடுக்கலாமா? ஏன்னா அவங்க பேர் தான் 2002, 2005 லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற என்ன விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் உடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். இவங்க தான் நீங்கள் வந்து இந்த உறவினர் பெயர் அப்படின்ற இடத்துல இங்கே மென்ஷன் பண்ணணும். உறவினர் பெயர் இங்கே, அது இங்கே கொடுக்குறீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் உறவினர் பெயரில் அப்பா அம்மான்ற டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்கணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்புறம் இன்னொரு கடைசியாக ஒரு முறை சொல்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.